கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன? நாம் சுதந்திரத்தை எவ்வாறு சுதந்திரித்துக் கொள்வது? யோசுவாவின் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 13வது வாக்கியம் சொல்கிறது, அப்பொழுது யோசுவா எப்பினேனின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். நமக்கு சொந்தம் அல்லாததை நாம் சுதந்திரிக்க முடியாது. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சுதந்திரங்கள் நமக்கு தரப்படுகிறது. அங்கே மீட்பு, சமாதானம், விடுதலை, தெய்வீக பாதுகாப்பு, முன்னேற்றம், மகிழ்ச்சி, வழிநடத்தல், இவையெல்லாம் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு பெறப்படுகிற சுதந்திரங்களாகும். உபாகமம் 32ஆம் அதிகாரத்திலே 9வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் என்று சொல்லப்படுகிறது. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 24 காலேபின் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலிருந்து 12 பேரை கானானை வேவு பார்க்க மோசே அனுப்புகிறார். 10 பேர் நெகட்டிவ் செய்தி கொண்டு வருகிறார்கள். 2 பேர் மாத்திரம் விசுவாச அறிக்கைகளை பண்ணுகிறார்கள். அதிலே ஒருவன் யோசுவா, ஒருவன் காலேப். அருமையானவர்களே, இந்த காலேப் தன் சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொண்டதற்கு 3 காரணங்கள் உண்டு. முதலாவது ரைட் ஆட்டிடியூட் என்று சொல்லலாம். சரியான சிந்தனையோடு, அணுகுமுறையோடு வாழ்ந்தான். அங்கே அவன் விசுவாச அறிக்கையோடு சொல்கிறான், கர்த்தர் நம்மோடு இருந்தால் அந்த மக்களை நாம் ஜெயித்து விடலாம் என்று சொன்னான். இதைத்தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு என்று எழுதுகிறார். இரண்டாவதாக, இந்த மனிதனிடத்திலிருந்து இன்னொரு காரியம் என்ன? 8ஆம் புத்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 14ஆம் அதிகாரத்தை நாம் புரட்டுவோம். இந்த 14ஆம் அதிகாரத்தில் 24வது வாக்கியம் சொல்கிறது, காலேப் வேறே ஆவியை உடையவனாயிருந்தான். அனதர் ஸ்பிரிட். என்னை பொறுத்தவரை அந்த வேற ஆவி என்பது தூய ஆவியாய் காணப்படலாம் அல்லது விசுவாச ஆவியாக கணிக்கலாம். மூன்றாவதாக, இந்த 45 ஆண்டுகள் இந்த காலேப் பொறுமையோடு இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நமக்கு வைத்த சுதந்திரத்தை பெறுவதற்கு ரைட் ஆட்டிடியூட் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அனதர் ஸ்பிரிட் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக பேஷன், பொறுமை காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இது இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளாதபடி நம்முடைய வாழ்க்கையினுடைய தடைகள் சிலதை நான் சொல்கிறேன். முதலாவது அறியாமை, இக்னரன்ஸ் என்று சொல்லலாம். தேவனுடைய வார்த்தை வழியாகத்தான் நாம் தெளிவை பெறுகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் உதறும் பொழுது நாம் அறியாமையிலே ஆட்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக, பாவம் இருந்தால் நம்மாலே தேவன் நமக்கு அருளி இருக்கிற சுதந்திரத்தை பெற முடியாது. நீதிமொழியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14 வாசித்து பாருங்கள். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய லேசினஸ், சோம்பேறித்தன்மை. அதாவது நீதிமொழியின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் அங்கே 30 நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அடுத்ததாக, நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரத்தை பெற முடியாத காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில இம்மெச்சூரிட்டி லைஃப், அதாவது முதிர்ச்சி இல்லாத ஒரு தன்மை. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1-3 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அடுத்தது நம்முடைய வாழ்க்கையினுடைய பயம். அதை 8ஆம் புத்தகத்திலே நாம் 14ஆம் அதிகாரம் 12-14 வரை பார்க்கலாம். அந்த 10 பேர், 12 பேரிலே 10 பேர் அந்த நெடிய ஜனங்களை குறித்து பயந்தார்கள். இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது சுதந்திரத்தை பெற முடியாது. ஜெப குறைவு கூட நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே நாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சுதந்திரத்தை பெற முடியாதபடி அது தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஜீவியத்திலே எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? யோவான் 16ஆம் அதிகாரம் 24 ஆண்டவர் சொல்கிறார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். என்னுடைய வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அலசி பார்த்து மறுமதிப்பீடு செய்வோம். காலேப்பை போல சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட அடியார்களாக
என்னையும் உங்களையும் மாற்றுவாராக. கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் அருளி இருக்கிற சுதந்திரத்தை அல்லது வாக்குடுத்த சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு வல்லமையும் கிருபையும் தாரும். இந்த செய்தியை கேட்ட எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும். சுதந்திரத்தை சுதந்திரித்த காலேப்பை போல இனியும் எங்களை மாற்றும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.